நேயர்களே, தொடர்ச்சியாக இந்த போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தி பதிவிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு பிரியன், வணக்கம். ட்ரம்ப் அவர்களுடைய அந்த பதிவை நீங்க நிச்சயமா பார்த்திருப்பீங்க. அதை பத்தி உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? நீங்க என்ன கருதுறீங்க? நிச்சயமாக இது நான் இதை ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா கருதுறேன். ஏன்னா போர் என்பது இரு பக்கங்களிலும் ரொம்ப ஒரு கோரமுகத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால அமெரிக்க அதிபர் இரண்டு நாடுகளோடு பேசி ஒரு பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று பேசி ஒரு சீர்செயற்கான ஒரு முடிவை கொண்டு வந்திருக்காருன்னா நிச்சயமா ட்ரம்போடைய முயற்சி பாராட்டத்தக்கது. ஏன்னா போரை இரண்டு நாடுகளிலும் இருக்கிற அமைதியான மக்கள் போரை என்னைக்குமே விரும்ப மாட்டாங்க. போர் என்பது கடைசி வாய்ப்பாக தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பேச்சுவார்த்தைகள் நடத்த முடியுமோ அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்திலாம் பார்க்கணும். ஆனா இப்போ அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே அமெரிக்க துணை ஜனாதிபதி ஏற்கனவே என்ன சொன்னார்னா, இது இரு நாடுகளுக்கு இடையில நடக்கிற இந்த விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு 2 நாள் முன்னாடி தான் ஜேடி வான்ஸ் சொன்னார். ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார் அவரு. அது அவங்களுடைய சம்பந்தப்பட்டது, நாங்க அமெரிக்கா தலையிடாதன்னு. ட்ரம்பே ஒரு சில 2-3 நாட்களுக்கு முன்னாடி 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு எஸ் தளத்துல ஒரு போஸ்டிங் என்ன போட்டிருந்தாருன்னா, இந்தியா பயங்கரவாதத்துக்கு எதிராக பதிலடி கொடுப்பதற்கு முழு உரிமை இருக்கிறது, இந்த பதட்டம் கொஞ்ச நாள்ல தனியும்னு ஒரு போட்டிருந்தார். ஆனா இந்த மாதிரியான ஒரு சமாதான முயற்சியை ட்ரம்ப் எடுத்திருப்பது என்பது கண்டிப்பாக பாராட்டத்தக்க ஒரு விஷயமா பார்க்கிறோம். ஆனால் இது மட்டுமே போதாது. ஏன்னால் பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதத்தை ஊக்குவித்துக் கொண்டு அவர்கள் நாட்டில் பயங்கரவாதிகளுக்கு முகாம் அமைத்து இந்தியாவோட ஒரு ப்ராக்சி வாரை தொடர்ந்து அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த ப்ராக்சி வார இந்த பயங்கரவாதத்தை என்னைக்கு தடுத்து நிறுத்த போறாங்க? பாகிஸ்தானை ஒரு வழிக்கு கொண்டாடணும். அமெரிக்கா இந்த சீஸ்ஃபயருக்கு இது ஏற்பாடு செய்தால் மட்டும் போராது. பாகிஸ்தான் என்ற நாடு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற நிலையில் அந்த பயங்கரவாதத்தை ஊக்குவிக்காத அளவுக்கு பாகிஸ்தான் என்ன செய்ய போகுது, அதற்கான உறுதிமொழி என்ன செய்ய போகுது? ஆக்சுவலா போர் நிறுத்துறது ஒரு பக்கம் இருந்தா கூட எதிர்காலத்தில் இதே மாதிரியான பயங்கரவாத செயல்களில் அது ஈடுபடாது, பயங்கரவாதிகளை ஊக்குவிக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? ஸோ இதை நிச்சயமாக அமெரிக்கா இதை உறுதி செய்ய வேண்டும். பாகிஸ்தான் இது மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது. தேடிக்கொண்டிருக்கிற தீவிரவாதிகளை பாகிஸ்தான்ல இருந்தாலும் பிடிச்சி சட்டத்தின் முன்னாடி இந்தியா கிட்ட ஒப்படைக்கணும் போன்ற பல விஷயங்கள் இதில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால வெறும் போர் நிறுத்தம் என்பது தற்காலிகமாக இரண்டு பகுதிகளில் ஒரு அமைதியை கொண்டு வரும் ஒரு விஷயமாக இருந்தால் கூட லாங் ரேஞ்சில் பார்க்கும்போது நிச்சயமாக பயங்கரவாதத்தை வேரோடும் ஒழிக்க வேண்டும் என்றால் அங்க இருக்கிற பயங்கரவாதிகள் சட்டத்தின் முன் நிற்க வைப்பதற்கு இந்தியாவிடம் ஒப்படைப்பதற்கு பாகிஸ்தான் ஏற்பாடு செய்ய வேண்டும். அங்க இருக்கிற தீவிரவாதிகள் முகாமெல்லாம் அழித்து ஒழிக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணினால்தான் நம்ம பாகிஸ்தானை நம்ப முடியும். இல்லாட்டி எதிர்காலத்தில் தொடர்ந்து இந்த ப்ராக்சி வார் நடந்துட்டே தான் இருக்கும். அதனால தற்சமயத்துக்கு இந்தியாவின் கை ஓங்கி இருக்கிறது, மிலிட்டரி ஆக்ஷன்ல இந்தியாவின் கை ஓங்கி இருக்கிறது. அதனால பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை கூட அமெரிக்கா எடுத்துக்கலாம். அமெரிக்காவோட IMF கூட இப்போ $1 மில்லியன் உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சண்டை கூட அவங்களை தடுத்து நிறுத்தல. தீவிரவாதத்துக்கு ஊக்குவிக்கிற ஒரு கண்ட்ரிக்கு $1 மில்லியன் IMF கொடுத்துக்கிறதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதனால தீவிரவாத திரு பிரியன், நீங்க பேசிட்டு இருக்கும் போதே இப்போ ஒரு அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க அதிபருடைய அறிவிப்பை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்தியாவுடன் போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் உடன்படுகின்றோம் என்று ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது கிட்டத்தட்ட இதோடு இந்த பதிலடி தாக்குதல் இது போன்ற விஷயங்கள் முடிவுக்கு வருவதாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டினீங்க. இப்போ சண்டைக்கு இழுத்தது யார் முதல் தாக்குதல் தொடங்கியது அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் தான் தொடங்கினாங்க. அப்போ அவங்க தாக்குதல் நடத்திட்டு நாங்கள் போரை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்றது இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இதுக்கு யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவதுங்கிற மாதிரி பாகிஸ்தானுடைய அடாவடித்தனத்துக்கும் தீவிரவாதத்தை அவர்கள் வளர்த்திருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கும் யார் சார் முடிவு கட்டணும்? இல்ல, கண்டிப்பா அமெரிக்கா முன் ஒரு சமாதான ஏற்பாடுகளை செய்யும் போது அமெரிக்கா தான் இதற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நாளைக்கோ அடுத்த வருஷமோ இது நடக்காது என்பது என்ன நிச்சயம்? இன்னும் 4 பயங்கரவாதிகள் இந்தியாவில் வேறொரு விதத்தில் ஒரு நாச வேலையை செய்தார்கள் என்றால் அதற்கு யார் பொறுப்பு? இந்தியாவுடைய முழு முயற்சி என்னவென்றால் தீவிரவாதத்தை பூண்டோடு ஒழிக்க வேண்டும். அப்ப அதுக்கு சீஸ்ஃபயர் எந்த விதத்தில் உதவ போகுது? சீஸ்ஃபயர் மட்டும் போராது. இதை தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அங்க இருக்கிற தீவிரவாதிகளை ஏற்கனவே தேடிக்கொண்டிருக்கிற மசூத் அசர் போன்ற தீவிரவாதிகளை இந்தியாட்ட ஒப்படைக்கணும். அதே மாதிரி அங்க இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற தீவிரவாதிகள் முகாம்களை அழிக்கணும். இனிமேல் எதிர்காலத்துல தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் இடம் கொடுக்க கூடாது. இது போன்ற பல விஷயங்கள் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் ஏற்கனவே இந்தியா எடுத்த பல நடவடிக்கைகள், பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்த பல நடவடிக்கைகள், அந்த நடவடிக்கைகள் தொடரணுமா வேண்டாமா போன்ற பல விஷயங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம நதி நீர் நிறுத்தம் போன்ற பல விஷயங்கள்லாம் இங்க இருக்கிறத பார்க்கிறோம்.
அதனால வந்து சீஸ்ஃபயர் வந்து வரவேற்கத்தக்கது, அதுக்கு ட்ரம்ப் எடுத்த முயற்சி பாராட்டத்தக்கது. ஆனால் பாகிஸ்தான் வந்து எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்ளும், அதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? நிச்சயமாக இப்போ நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இந்தியாவை பொறுத்தவரையிலே அமெரிக்காவாக இருந்தாலும் ரஷ்யாவாக இருந்தாலும் நட்பு நாடுகளாக, அதாவது கடந்த கால நிலைப்பாடுகள் வேறாக இருந்தாலும் தற்போது அமெரிக்கா இந்தியாவிற்கு நெருங்கிய நாடாக, நட்பு நாடாக இருக்கிறது. உலகில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நாடுகள் இந்தியாவினுடைய நட்பு நாடாக இருக்கின்றது. எதிரி நாடுகள் என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணி விடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கிறார்கள். எனவே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் பல நாடுகள் இல்லாத நிலையில் ஏன் இந்தியாவுக்கு ஒரு நீதி கிடைக்காத ஒரு அநீதி நிலை தான் இருக்கிறது. அடியை நாம் வாங்கி கொண்டோம், இப்போது சமரசம் பேசுகிறார்கள். நம்முடைய எல்லைப் பகுதியில் ஏராளமான வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இராணுவ வீரர்கள் பலியாகி இருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே அங்கு எந்த விதமான ஒரு உயிர் சேதமும் ஏற்பட்டதாக புகைப்படங்களோ அல்லது எந்த விஷயமும் இதுவரை நாம் பார்க்கவில்லை. அப்படியானால் பாதிப்பு இந்தியாவுக்கு தானே ஏற்பட்டிருக்கிறது. இல்ல, பாகிஸ்தான்லயும் வந்து இந்திய தாக்குதல் காரணமாக அங்கேயும் வந்து இப்போ 9 முகாம்கள் மேல தாக்குதல் நடத்திய போது ஏற்பட்ட சேதங்களை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம பாகிஸ்தான்லயும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏவுகணைகள் பல இடங்கள் அங்கே தாக்கி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம அதை பற்றின முழு விவரங்கள் பாகிஸ்தான்லேருந்து வெளியில வரல. அதனால வந்து பாகிஸ்தான்ல வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமாக வினைக்கு எதிர்வினை கண்டிப்பாக உண்டு. பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளை இங்கே அனுப்பிச்சு அப்பாவி மக்களை கொண்டாங்க, அதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தோம். அவங்க உடனே மறுபடியும் அதை அதில் உள்ள நியாயத்தை வந்து புரிந்து கொண்டு பேசாமல் இருந்திருக்கணும். மறுபடியும் அவங்க திருப்பி ரியாக்ட் பண்ணாங்க. அது ரியாக்ட் பண்ணது தான் மறுபடியும் இந்தியா ரியாக்ட் பண்ணுது. ஸோ இந்தியா வந்து இந்தியா செய்வதெல்லாம் எதிர்வினை தான், வினைக்கு எதிர்வினை தான். அதாவது ரியாக்ஷன் தான் இந்தியா செய்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முதல் காரணம் பாகிஸ்தான் தான். ஆக்சுவலாக அதனால் வந்து நம்ம வரவேற்கிற அதே சமயத்தில் வந்து இந்தியாவும் சில ரெஸ்பான்சிபிலிட்டி இந்தியாவுக்கும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி தீவிரவாதிகள் தொடர்ந்து ப்ராக்சி வார வந்து பாகிஸ்தான் நடந்து கொண்டிருக்க போது நம்மளுடைய பாதுகாப்பை வந்து இன்னும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒவ்வொரு இன்சிடென்ட், பயங்கரவாத இன்சிடென்ட் நடந்த பிறகு நம்ம பாகிஸ்தானை தாக்குறது போன்ற விஷயங்கள் ஒரு பக்கம், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற விஷயங்கள் இருந்தால் கூட நம்ம பாதுகாப்பை இன்னும் வலுப்படுத்த வேண்டிய, அதே சமயம் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதற்கு யார் பொறுப்பு என்று கண்டறிந்து அவர்களை வந்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்துற விஷயங்கள் போன்ற பல விஷயங்கள் இந்தியா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் அதே சமயம் நம்ம எதிர்வினை தான் ஆற்றுறோம், பாகிஸ்தான் பண்றதுக்கு எதிர்வினை ஆற்றுறோம். அதற்கான முழு உரிமை நமக்கு உண்டு.